ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் நள்ளிரவு நேரத்தில் ஒரு பெண்ணுடைய சடலத்தை அவரோட வண்டியில் ஏற்றிட்டு வந்திருக்காரு. அப்படி அந்த பெண்ணுடைய சடலத்தை அவரோட வண்டியில் ஏற்றிக்கிட்டு வரும்போது அவர் அந்த ஊருக்குள்ளே கொண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு ஆன்மா பயங்கரமாக அவரை வழிமறிச்சிருக்கு. மேலும் அந்த ஆன்மா அந்த டிரைவருக்கு என்னென்ன அசம்பாவிதத்தை ஏற்படுத்துச்சுங்கிற அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவை யாராவது இதயம் பலவீனமானவர்கள் ஹார்ட் பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்குங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த செல்வம்ன்ற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் நடந்திருக்கு. அவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் நடக்கும்போது செல்வத்துக்கு ஒரு 28 வயது இருக்கும். அந்த டயத்துல தான் அவருக்கு கல்யாணமும் ஆயிருக்கு. இவர் அந்த பகுதியில் இருக்கிற அரசு மருத்துவமனை வாசல்ல தனியார் ஆம்புலன்ஸ் டிரைவரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த ஆம்புலன்ஸ் 24 ஹவர்ஸ் சர்வீஸ்ன்றதுனால 2 டிரைவர் ஆளுக்கு 12 மணி நேரம்னு ஷிஃப்ட் பிரிச்சு ஓட்டிட்டு வந்திருக்காங்க. ஒருத்தர் ஒரு வாரம் பகல் ஷிஃப்ட் ஓட்டினா மற்றொருவர் நைட் ஷிஃப்ட் ஓட்டணும். அப்படித்தான் ஒரு நாள் செல்வம் இரவு 8 மணிக்கு அவரோட வீட்டில் சாப்பிட்டுட்டு அவரோட புது மனைவி கிட்ட காலையில வந்துடுறேமான்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு கிளம்பியிருக்காரு. பகல் ஷிஃப்ட் ஓட்டின டிரைவர் செல்வத்துக்கிட்ட ஆம்புலன்ஸோட சாவியை ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு உன்னோட ஹெல்ப்பர் லீவா, ஏதோ அவசர வேலையா கிளம்புறானா, உங்ககிட்ட லீவு சொல்ல சொன்னான்னு சொல்லிட்டு சாவியை ஒப்படைச்சிருக்காரு. அதுக்கு செல்வம், சரி விடுங்கனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனியாகவே பார்த்துக்கிறேன், நைட் ஷிஃப்டில் இங்கேனா தள்ளியா சாய போது, நான் தனியாகவே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை வழி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அப்படி அவரை வழி அனுப்பிச்சிட்டு ஆப்போசிட்ல இருந்த பொட்டி கடையில் ஒரு வாழைப்பழம் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு டாடாய்ஸ் கொசுபத்தி ஒன்று வாங்கியிருக்காரு. அப்படி அதை வாங்கிட்டு ஆம்புலன்ஸ்குள்ளே வந்து ஒரு மூலையில் அந்த கொசுபத்தியை பொருத்தி வச்சுட்டு முன்னாடி டிரைவர் சீட்டில் உட்காந்து ஒரு பீடி ஒன்றை பற்ற வச்சுக்கிட்டு இருக்காரு. ரோட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி கொஞ்ச நேரத்தில் ஊரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி செல்வம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஆஸ்பத்திரிக்குள்ள இருந்து ஒரு வார்டு பாய் வந்து செல்வத்தை எழுப்பியிருக்காரு. செல்வத்துக்கிட்ட, செல்வம் உன்னை மார்ச் வரைக்குள்ள கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ செல்வம் எழுந்திருச்சு டயத்தை பார்க்குறாரு. நேரம் 11 மணியை நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. செல்வம் எழுந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் மார்ச் வரியில என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. இந்த செல்வத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க எல்லாருமே நல்ல பழக்கம். அங்க மார்ச் வரிக்குள்ள ஒரு டெட் பாடியை காமிச்சு இந்த பொண்ணு நேற்று ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருச்சு, அவங்க ஊருக்கு தகவல் சொல்லியாச்சு, ஆனா இப்ப வரைக்கும் பாடியை வாங்குறதுக்கு யாருமே வரல. ஸோ இந்த பாடியை இந்த அட்ரஸுக்கு கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வாங்கன்னு செல்வத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. செல்வம் அந்த அட்ரஸை வாங்கி பார்க்குறாரு. அந்த அட்ரஸில் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தோட பெயர் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்து அதிர்ந்து போன செல்வம், சார் இந்த அட்ரஸ் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வரும், வாடகை விவரம்லாம் பார்ட்டிக்கிட்ட பேசியாச்சான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மார்ச் வரியில், அதை பற்றி எங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியலப்பா, பேமெண்ட் விவரம்லாம் நீ உங்கள் ஓனர்கிட்ட பேசிக்கன்னு சொல்லிட்டு பாடியை செல்வத்திட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. செல்வம் அந்த பெண்ணோட சடலத்தை பார்த்துருக்காரு. அது ஒரு அழகிய இளம் பெண்ணோட சடலம். இப்போ செல்வம் மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைக்கிறாரு. பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது, ஆனால் ஆண்டவன் இந்த பொண்ணுக்கு அல்பாயுசை கொடுத்துருக்கானேன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு வார்டு பாயும் அவரும் அந்த பெண்ணை ஸ்ட்ரக்சரில் வச்சு தூக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸ்குள்ளே ஏற்றி உள்ள தள்ளி லாக் பண்ணிடுறாங்க. செல்வம் இப்போ மார்ச் வரைக்குள்ள வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ட்ரிப் சீட்டு சைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த ட்ரிப் சீட்டை வாங்கிட்டு செல்வம் வெளியே வரும்போது ஆம்புலன்ஸ்க்கு பக்கத்தில் 65 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் ஆம்புலன்ஸ்க்கு பக்கத்தில் நின்றுருந்திருக்காரு. அவர் செல்வத்தையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் அப்படி பார்த்தது செல்வத்துக்கு ஒண்ணுமே புரியல.
யார் இவரு, எதுக்காக வண்டிக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாருன்னு யோசிச்சுக்கிட்டே ஆம்புலன்ஸ் கிட்ட வந்திருக்காரு. அப்போ அந்த பெரியவர் செல்வத்துக்கிட்ட, தம்பி நீங்க தான் ஆம்புலன்ஸ் டிரைவரான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு செல்வம், ஆமையா நான் தான் டிரைவர், நீங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் தான்ப்பா இந்த இறந்து போன பொண்ணோட அப்பான்னு சொல்லியிருக்காரு. உள்ள மார்ச்சுவரிக்குள்ள போய் கேட்டேன், நீங்க வண்டியில எடுத்துட்டு கிளம்ப போறீங்கன்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான் வேக வேகமா வந்தேன்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த மாதிரி சொன்னதும் செல்வத்துக்கு இப்பதான் கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கு. ஏன்னா இங்க இருந்து 200 கிலோமீட்டர் எப்படி தனியா டிரைவ் பண்றது, இன்னைக்குன்னு பார்த்து ஹெல்ப்பர் வேற லீவ் போட்டானேன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. இந்த சூழ்நிலையில பெண்ணோட உறவுக்காரங்க வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சதும் செல்வம் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. அந்த பெரியவர்கிட்ட, என்னையா சாப்பிட்டீங்களா இல்ல ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பெரியவர், தம்பி நான் சாப்பிட்டேன் தம்பி, நம்ம கிளம்பலான்னு சொல்லியிருக்காரு. சரி வாங்க கிளம்புவோம்னு சொல்லிட்டு அவரோட பக்கத்து சீட்ல உட்கார வச்சுட்டு செல்வம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. பொதுவாகவே இந்த மாதிரி சடலங்களை எடுத்துட்டு வெளியே கிளம்பும்போது அந்த வண்டியோட 4 வீல்லையும் எலுமிச்சம்பழங்களை வச்சு நசுக்கிட்டு வண்டிக்கு முன்னாடி சூடம் பொருத்தி அந்த சூடம் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் இருந்து வெயிட் பண்ணி அப்புறம்தான் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றது வழக்கம். அந்த ஹெல்ப்பர் வந்திருந்தான்னா எப்பவுமே அவன் தான் அந்த சடங்கெல்லாம் செய்வான். ஏன்னா அந்த எலுமிச்சம்பழங்களை வச்சு டயர்ல நசுக்கிட்டு போறது ஒரு இரத்த காவு கொடுத்ததுக்கு சமம். இந்த மாதிரி சடங்குகள் செய்யறனால துஷ்ட ஆன்மாக்கள் விலகி வழி விட்டுருங்கிறது ஐதீகம். ஆனா இந்த செல்வத்துக்கு ஆவிகள் அமானுஷ்யத்து மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. அந்த ஹெல்ப்பர் பையன் இந்த மாதிரி சடங்குகளை செஞ்சான்னா அது அவனோட விருப்பம்ட்டு பேசாம விட்டுருவாரு. மற்றபடி இவருக்கு அதுல பெருசா எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அதனால இந்த மாதிரி சடங்குகள் எதுவுமே பண்ணாம தான் அன்னைக்கு வண்டியை எடுத்திருக்காரு. இப்போ ஆம்புலன்ஸ் புரசிவாக்கம் அரசு மருத்துவமனையிலேருந்து கிளம்பி சிட்டியோட இறைச்சல்ல இருந்து பைபாஸுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இப்போ நேரம் 11:30 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. வண்டிக்குள்ள ஏறினதுலேருந்து அந்த பெரியவர் செல்வத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவரோட கண்கள்ல ஏதோ ஒரு இனம் புரியாத சோகம் இருக்கிறத செல்வம் கவனிக்கிறாரு. அவரோட மகளோட இழப்பை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சாரு. சரி அவர்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஐயா உங்க மக இங்க சென்னையில என்ன வேலை பார்த்தாங்கன்னு கேட்டிருக்காரு. செல்வம் அந்த மாதிரி கேட்டதும் அந்த பெரியவர், தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு செல்வமும், ஆமாங்கயா போன மாசம் தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பெரியவர், என்ன தம்பி காதல் கல்யாணம் முடிச்சிங்களா இல்ல வீட்டுல பார்த்த பெண்ணை கட்டினீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு செல்வம், ஐயா என்னோட சொந்த அத்தை மகளை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆமையா எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்கன்னு கேட்டிருக்காரு. என்னோட மக எங்களோட பேச்சை கேட்காம வாழ்க்கையவே ஒரேடியா முடிச்சுட்டு போயிட்டா பாத்தீங்களா தம்பின்னு சொல்லிட்டு கண் கலங்கி இருக்காரு. அதுக்கு செல்வம், சரி விடுங்கயா அதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க, யார் யார் தலையெழுத்து எப்படி இருக்கோ அதன்படி தானே நடக்கும் அப்படின்னு அந்த பெரியவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே அந்த ஹைவேல பயணிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வண்டிக்கு பின்னாடி இருந்து ஏதோ டம்மு டம்முன்னு பயங்கர சத்தம் கேட்டிருக்கு. உடனே செல்வம் வண்டியை ஓரங்கட்டி நிறுத்திட்டு வண்டிக்கு பின்பக்கம் திரும்பி பார்த்திருக்காரு. உள்ள எப்பவும் போலதான் இருந்திருக்கு. சத்தம் எதுல இருந்து வந்துச்சுன்னே தெரியல. ஒரே குழப்பத்தோட மறுபடி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போறாரு. அந்த பெரியவர் தலையை வெளியே நீட்டி ஜன்னல் பக்கமா எட்டி பார்த்துக்கிட்டே வர்றாரு. உடனே செல்வம், ஐயா தலையை வெளியே நீட்டாதீங்க எதுலையாவது மோதிரும் அப்படின்னு சொன்னதும் மறுபடி தலையை உள்ள இழுத்துக்கிறாரு. இவங்க 2 பேரும் எதுவுமே பேசிக்காம அமைதியா டிராவல் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இப்போ நேரம் 12 தாண்டி இருந்துச்சு. இப்போ செல்வத்துக்கு தூக்க கலக்கத்துல கண்ணு லேசா சொருக ஆரம்பிக்குது. ஏதாவது சூடா டீ சாப்பிட்டா பெட்டர்னு ஃபீல் பண்ணாரு. டீ கடை ஏதாவது கண்ணில் தட்டுப்படுதான்னு தேடி பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு வர்றாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே ரோட்டுக்கு சைட்ல இரவு நேர டீ கடை திறந்துருந்துச்சு. செல்வம் டீ கடைக்கு பக்கத்துல வண்டியை நிறுத்திட்டு, ஐயா வாங்க டீ சாப்பிட்டு வருவோம்னு கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு அந்த பெரியவர், தம்பி எனக்கு டீ காபி பழக்கம் கிடையாது, நான் வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கேன், நீங்க போய் டீ சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. செல்வமும் டீ கடையில் போய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்கன்னு சொல்லிட்டு டேபிள்ல இருந்த நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. டீ கடைக்காரர் டீ போட்டு கொடுத்ததும் அதை வாங்கி குடிச்சிட்டு ஒரு சிகரெட் ஒன்றை வாங்கி பற்ற வச்சுட்டு மெதுவா திரும்பி ஆம்புலன்ஸை பார்த்துருக்காரு. அதை பார்த்த செல்வத்துக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. வேகமா ஓடி வந்து ஆம்புலன்ஸ் கிட்ட பாக்குறாரு. ஆம்புலன்ஸோட பின்பக்க கதவு திறந்து பின்னாடி வச்சிருந்த டெட் பாடி ஸ்ட்ரெச்சரோட வெளியே வந்து விழுந்து கிடக்கு. அதை பார்த்த செல்வத்துக்கு ஒண்ணுமே புரியல. டோரை நல்லா தானே லாக் பண்ணியிருந்தோம், சாவி கூட நம்ம கிட்ட தான் இருக்கு,
அப்படி இருக்கும்போது எப்படி கதவு திறந்து டெட் பாடி வெளியே வந்திருக்குன்னு யோசிக்கிறாரு. வேகமா பதறி போய் முன்னாடி வந்து பார்த்திருக்காரு. முன்னாடி உட்கார்ந்திருந்த அந்த பெரியவரை காணோம். இந்த பெரியவர் தான் அப்படி கதவை திறந்திருப்பாரோன்னு நினைச்சிட்டு ஐயா ஐயா எங்க போனீங்கன்னு கத்துறாரு. அந்த பெரியவர் எங்க போனார்னே தெரியல. இப்போ செல்வம் அந்த டெட் பாடி கிட்ட வந்து அதை ஒரே ஆளா தூக்கி உள்ள தள்ளிட்டு அந்த ஆம்புலன்ஸோட டோரை லாக் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த பெரியவர் சைட்ல இந்த காட்டு பகுதியிலிருந்து வேகமா வந்திருக்காரு. அவரை பார்த்த செல்வம் ஐயா எங்க போனீங்க, வண்டி கதவு திறந்து பாடி வெளியே வந்து கிடக்குன்னு கேட்டிருக்காரு. ஐயோ பாடி வெளியே வந்து கிடந்துச்சா, தெரியலையே தம்பி, எனக்கு யூரின் அர்ஜென்ட்டா இருந்துச்சு, இப்பதான் போயிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. செல்வத்துக்கு இந்த சம்பவம் மனசுக்கு சரியா படல. எப்படி பூட்டின கதவு திறந்திருக்கும், பாடி வேற வெளியே வந்து விழுந்து கிடக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ செல்வம் அந்த பெரியவர்கிட்ட இந்த பொண்ணு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையான்னு கேட்டிருக்காரு. அப்பதான் அந்த பெரியவர் அந்த பொண்ணை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தம்பி, எங்க ஊரு திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்க ஒரு அழகான கிராமம். நாங்க பண்ணையார் குடும்பத்தை சேர்ந்தவங்க தம்பி. எங்களுக்கு தோட்டம் துறவு நிலவளம்னு நிறையவே இருந்திருக்கு. ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லாத்துக்கும் எங்க குடும்பத்து மேல அப்படி ஒரு மரியாதை. எனக்கும் என்னோட மனைவிக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தையே இல்லாம இருந்துச்சு. நாங்களும் பார்க்காத வைத்தியம் இல்ல, போகாத கோயில் இல்ல. அப்பதான் எங்களுக்கு இந்த பொண்ணு பிறந்தா. அவளுக்கு பாக்கியலட்சுமின்னு பேர் வச்சோம். நல்ல அறிவான பொண்ணு, குறும்புத்தனமான பொண்ணு. அந்த கிராமத்துல சரியான பஸ் வசதி இல்லாததால யாரும் படிப்பை பத்தி நினைச்சு கூட பார்க்கல. பாக்கியலட்சுமியும் அப்படித்தான் படிக்காம வீட்டோட வளர்ந்துருக்காங்க. அப்பதான் ஊருக்குள்ள இந்த மாதிரி படிக்காதவங்களுக்காக அறிவொளி இயக்கம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்துல கிராமத்துல படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு எழுத படிக்க சொல்லி தர்றதுக்காக அறிவொளி இயக்கம்னு ஒரு பள்ளி நடத்தினாங்க. எல்லாரும் தோட்டங்காடு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்திருக்காங்க. பாக்கியலட்சுமியும் அந்த பள்ளிக்கு படிக்க போயிருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரு பட்டணத்திலிருந்து வந்திருந்தாரு. அவரும் அந்த கிராமத்தில் தங்கி தான் பாடங்கள் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இவர்கிட்ட போய் படிக்க போன பாக்கியா எப்படியோ ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட மனசை பறி கொடுத்துருக்காங்க. அந்த வாத்தியாரும் பொண்ணு அழகா இருக்கு, மேலும் வசதியான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்றதுனால பாக்கியா கிட்ட பழக ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பழகின விஷயம் பாக்கியாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப நாளா தெரியாம இருந்திருக்கு. பொண்ணு படிக்கத்தானே போயிருக்கா அப்படின்ட்டு இவங்களும் கவனிக்காம விட்டுருந்துருக்காங்க. இந்த பாக்கியாவுக்கும் அந்த வாத்தியாருக்கும் காதல் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல இவங்களோட காதல் எல்லை மீறி போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாத்தியார் இரவு 8 மணிக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் பாக்கியாவை தனியா போய் பேசலாம் வான்னு சோளக்காட்டுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அந்த சோளக்காட்டுக்குள்ள போய் அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி போலே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் பாக்கியாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அரசல் புரசலா தெரிய வருது. இப்போ பாக்கியா அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து இந்த வாத்தியாரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்ட பாக்கியாவோட அப்பா, நம்ம குடும்பத்துக்குன்னு காலகாலமா ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுத்துறாதன்னு சொல்லிட்டு பாக்கியாவோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச பாக்கியாவோட அப்பா அவங்களோட சொந்தத்திலே ஒரு பையனுக்கு பாக்கியாவை கல்யாணம் செஞ்சு வைக்கலான்னு முடிவு பண்றாரு. கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சிடுறாரு. அந்த நேரத்துல தான் பாக்கியா ஒரு நாள் இரவு அவங்க வீட்டுல இருந்த நகைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வாத்தியாரோட ஊரை விட்டே ஓடி போயிடுறாங்க. அப்படி கூட்டிட்டு போன அந்த வாத்தியார் ஒரு சின்ன வீடு ஒன்று வாடகைக்கு பிடிச்சு அதுல பாக்கியாவை தங்க வச்சிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வீட்டுக்கு வர்றதையே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்காரு. அப்பதான் பாக்கியாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்குன்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியா அவர் கூட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. அன்னைக்கு இரவே பாக்கியாவோட நகைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஆள் வெளியூருக்கு போயிட்டான். இந்த மாதிரி நடந்த சம்பவங்களை எல்லாம் லெட்டர்ல எழுதிட்டு எனக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு, நான் மறுபடி ஊருக்கே வரவான்னு பாக்கியா கேட்டிருந்தா. அப்போ அவ மேல இருந்த கோவத்துல செத்தாலும் உன் பணம் கூட இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி பிடிவாதமா சொல்லிட்டேன். அதற்கு பிறகு அவ ஏதோ ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போனதாகவும் மகளிர் விடுதியில தங்கியிருக்கேன்னு அவங்க அம்மாவுக்கு லெட்டர் போட்டிருந்தா. அவளோட கடிதத்துக்கு அவங்க அம்மா தான் பதில் போடுவா, ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுது கூட நாங்கள் நேரில் வந்து பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு எங்கள் குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லி அந்த பெரியவர் முடிச்சிருக்காரு. பெரியவர் சொன்ன விஷயத்தை கேட்ட செல்வத்துக்கு அந்த இறந்து போன பெண் மேலே ஒரு கருணை ஏற்பட்டிருந்திருக்கு. உடனே செல்வம், போங்கயா நீங்களும் உங்கள் வரட்டு கௌரவமும் அந்த பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து உங்கள் சொந்தத்திலே யாருக்காவது மறுபடி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்,
அதை விட்டுட்டு கௌரவம் மரியாதைன்னு சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கையவே முடிச்சிட்டீங்களேன்னு கோவப்பட்டிருக்காரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது வண்டிக்குள்ள ஒரு பெண்ணோட அழுகுரல் கேட்டிருக்கு. பதறி போய் செல்வம் அந்த பெரியவரை பார்த்துருக்காரு. அவரு எதுவுமே நடக்காத மாதிரி ஜன்னல் பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்காரு. செல்வம் அவரை கூப்பிட்டு, ஐயா உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெரியவர், எனக்கு ஒன்றும் சத்தம் கேட்கலையே தம்பி, ஏன் கேட்குறன்னு கேட்டிருக்காரு. ஐயா யாரோ ஒரு பெண் அழுதுகிட்டே வர்ற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கியா, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர், உன்னோட பிரம்மையா இருக்கும் தம்பி, எனக்கு எதுவும் அந்த மாதிரி சத்தங்கள் கேட்கலன்னு சொல்லியிருக்காரு. செல்வம் குழப்பத்தோட வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நடக்கிறது எல்லாமே இங்க வித்தியாசமா நடக்குதே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ மறுபடி வண்டிக்குள்ள விசும்பி விசும்பி அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. டக்குன்னு செல்வம் திரும்பி அந்த பெரியவரை பார்த்துருக்காரு. அந்த பெரியவர் மகளோட டெட் பாடியை பார்த்து அமைதியா இருன்னு சைகை காமிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் அப்படி சொன்னதும் உள்ள கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அழுகுரல் அப்படியே நின்றுச்சு. செல்வத்துக்கு இங்க நடக்கிறது என்னன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாமே முன்னுக்கு பின் முரணா நடக்குதேன்னு குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி வண்டியை எடுத்தாச்சு, ஒரு வழியா கொண்டு போய் பாடியை இறக்கிட்டு திரும்ப வந்துட வேண்டியதான் நினைச்சாரு. ஆனா வண்டி இப்போ முன்ன விட ரொம்பவே டைட்டா இருந்திருக்கு, ஓட்டவே முடியாம இருந்திருக்கு. ஸ்டேரிங்கை சுத்தமாவே கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு பயங்கர டைட்டா இருந்திருக்கு. பத்தாவதுக்கு வண்டியோட என்ஜினுக்குள்ள இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. செல்வத்தால வண்டியை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்பதான் செல்வம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அவரு ஹெல்ப்பர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. வண்டியில இந்த மாதிரி டெட் பாடிகளை கொண்டு போகும்போது வெளியில இருக்கிற ஆன்மாக்கள் பூரா ஏறிக்குச்சுன்னா வண்டி இப்படித்தான் டைட்டா இருக்குமா. அந்த ஆன்மாக்கள் வண்டியை மூவ் பண்ண விடாது. அந்த நேரத்துல வண்டிக்கு முன்னாடி போய் நின்று ஒரு எலுமிச்சம்பழத்தை 4ஆ கட் பண்ணி அதுல குங்குமத்தை தடவி 4 திசைக்கும் எரிஞ்சிட்டோம்னா அந்த ஆன்மாக்கள் விலகிருமா. ஆனா இப்ப எலுமிச்சம்பழம் வேற வண்டியில இல்லையே, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ஒரு வழியா வண்டியை சிரமப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இப்போ வண்டிக்குள்ள வளையல் சத்தம் பயங்கரமா குலுங்குற மாதிரி கேட்டிருக்கு. பயந்து போன செல்வம் வண்டிக்கு பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அவர் பார்த்த அந்த காட்சி அள்ளு விட்டுருது. அப்படி அவர் அங்க என்ன பார்த்தாருன்னா, அந்த பெண்ணோட டெட் பாடிக்கு பக்கத்துல உட்காந்து ஒரு பெண் உருவம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த செல்வம் இதுவரைக்கும் அவரோட வாழ்க்கையில ஆவிகள் அமானுஷ்யத்து மேல நம்பிக்கை இல்லாம இருந்தவர் இப்பதான் அதெல்லாம் உண்மைன்னு உணர ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த செல்வத்துக்கு குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருது, கைகள்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவரோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு, நீதான்ப்பா எப்படியாவது என்னை இதுல இருந்து காப்பாற்றணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ வண்டியோட என்ஜின்ல இருந்து இருக்க சத்தம் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த இன்ஜினோட சத்தத்தை கேட்ட அந்த தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பெரியவர் முழிச்சிடுறாரு. என்ன தம்பி, வண்டியில ஏதாவது பிரச்சனையா, சத்தம் பயங்கரமா கேக்குதேன்னு கேட்டிருக்காரு. அப்போ செல்வம் அந்த பெரியவர்கிட்ட, ஐயா இந்த வண்டிக்குள்ள உங்க மகளோட ஆத்மா இருக்கியா, அது எதையோ நினைச்சு அழுதுகிட்டே இருக்கியான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பெரியவர், தம்பி இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, நேத்து மனுஷனா இருந்தவன் இன்னைக்கு பேயா மாறுறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிறவன் நாளைக்கு பேயா மாறுவான், இதெல்லாம் சகஜம்தான் தம்பி, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த பெரியவர் செல்வத்துக்கிட்ட, தம்பி மேம்பாலம் வந்துருச்சான்னு கேட்டிருக்காரு. இல்லையா இந்த வரப்போகுது அப்படின்னு செல்வம் சொன்னதும், மேம்பாலம் தாண்டினதும் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வலது பக்கம் ஒரு ரோடு பிரியும், அந்த ரோட்ல வண்டியை திருப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த ரோட்ல போனோம்னா எங்க கிராமம் சீக்கிரம் வந்துடும் தம்பின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு செல்வம் அவர்கிட்ட, ஐயா கொஞ்சம் தூரம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, மெயின் ரோட்லேயே போயிடலாம், நீங்க சொல்ற பாதை எப்படி இருக்குன்னே தெரியலையான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பெரியவர், அந்த ரோடு ரொம்பவே நல்லா இருக்கும், நீங்க அதுக்குள்ள வண்டியை விடுங்க, சீக்கிரமா நம்ம ஊருக்கு போயிடலான்னு சொல்லியிருக்காரு. இப்போ செல்வத்துக்கும் வேற வழி இல்லாம அவர் சொன்ன ரோட்லயே வண்டியை விட்டுருக்காரு. வண்டி அணத்திக்கிட்டே தான் அந்த ரோட்ல போயிருக்கு. சரியா ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டினதும் ஒரு பெரிய கல்குவாரி ஒன்று வந்திருக்கு. அதை பார்த்த செல்வம் மிரண்டு போயிடுறாரு. இவ்வளோ பெரிய பள்ளம் சைடில் இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு ஒரு தடுப்பு கூட வைக்கல, தப்பித்தவரை இதுக்குள்ள உளுந்தா என்ன ஆகுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே யாரோ ஒருத்தர் முழு விசையோட அவரோட ஸ்டேரிங்கை இழுத்த மாதிரி தெரிஞ்சிருக்கு.
இதுல என்ன ஒரு அதிசயம்னா, செல்வத்தோட வண்டி பள்ளத்துக்குள்ள இறங்கும் போது அவரு முழு விசையில பிரேக்கை மிதிச்சிருக்காரு. ஆனா நல்ல வேளையா ஒரு பெரிய கல்லு முன்னாடி வீல் டயர்ல மாட்டி வண்டியை உள்ள விழவிடாம தடுத்து நிக்குது. அந்த கல்லு மட்டும் அப்படி அங்கனக்குள்ள இல்லைன்னா இந்த மொத்த வண்டியும் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து சுக்கு நூறா நொறுங்கி இருக்கும். இந்த பெரியவர் தான் ஸ்டேரிங்கை பிடிச்சு இழுத்துருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு சைட்ல திரும்பி அந்த பெரியவரை பார்த்திருக்காரு. அந்த பெரியவர் இப்ப பக்கத்துல இல்ல. இங்க என்ன நடக்குதுன்னே செல்வத்துக்கு ஒண்ணுமே புரியல. யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. இங்க என்னடா நடக்குதுன்னு செல்வம் யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல வண்டிக்கு பின்னாடி நின்று ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேக்குது. செல்வம் மிரண்டு போய் யாருன்னு திரும்பி பார்த்திருக்காரு. அங்க நின்றிருந்தது அந்த பெரியவர். ஆனா இப்ப அவரு வேற மாதிரி இருக்காரு. மிக கொடூரமான தோற்றத்துல துணியெல்லாம் பல வருடங்களா துவைக்காத மாதிரி அழுக்கு பிடிச்சு போய் அவரோட முகங்களும் அழுகி போய் வித்தியாசமா இருந்திருக்கு. இப்போ அந்த ஆன்மா என்ன பேச ஆரம்பிக்குதுன்னா, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா இந்த வண்டியை விட்டு இறங்கி ஓடிருன்னு சொல்லியிருக்கு. இது அப்படி சொன்னதும் செல்வத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் செல்வம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. நம்ம கூட இவ்வளவு தூரம் வந்தது ஒரு ஆன்மாவா அப்படிங்கிற அதிர்ச்சியில மூழ்கி போயிருக்காரு. நம்ம வண்டியில ஏற்பட்ட தொந்தரவுகள் பூரா அந்த ஆன்மாவோட வேலை தானான்றத கன்ஃபார்ம் பண்றாரு. இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு கதறாரு. இப்போ உள்ள இருந்த அந்த பெண் ஆத்மா பேச ஆரம்பிக்குது. அண்ணா, எக்காரணத்தை கொண்டும் வண்டியை விட்டு கீழே இறங்கிடாதீங்கன்னு சொல்லுது. உள்ள இருந்து அந்த பெண்ணோட குரலை கேட்டதும் செல்வம் என்னடா இப்படி வந்து 2 ஆன்மாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு பதறாரு. தன்னோட குலதெய்வத்தோட பேரை உச்சரிச்சுக்கிட்டே கடவுளே எப்படியாவது என்னை இதுல இருந்து காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த பெண்ணோட ஆத்மா செல்வத்துக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, அண்ணா, அவரு என்னோட அப்பா தான். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்றனால என் மேல உள்ள கோபத்துல என்னோட உடலை ஊருக்குள்ள கொண்டு வர விடாம தடுக்கிறாரு. இருங்க, நான் அவர்கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வண்டியில இருந்து கீழே இறங்கி இருக்கு. இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் கனவா நனவான்னு தெரியலையேன்னு செல்வம் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி வெளியே போற அந்த ஆன்மாவை பார்த்திருக்காரு. அது வெள்ளை கலர் சேலை கட்டிய பெண். அதுக்கு கால்களே இல்ல. ஒரு மாதிரி மங்களா காத்துல மிதந்தே போற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது அவரோட அப்பா ஆன்மா கிட்ட போய் மண்டி போட்டு, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, உங்களையும் அம்மாவையும் நான் ஏமாத்தினதுக்கு நான் பயங்கரமான தண்டனைகளை அனுபவிச்சிட்டேன். என்னோட ஆன்மா சாந்தி அடையணும்னா என்னோட உடலை ஊருக்குள்ளே புதைக்க விடுங்கன்னு சொல்லி மண்டி போட்டு அழுதுருக்கு. அந்த மகளோட ஆன்மா இந்த மாதிரி கேட்டதும் அந்த பெரியவருடைய கோபம்லாம் மறைஞ்சு போய் கருணையோட கலங்கி போய் நிக்குது. இந்த சம்பவங்களை செல்வம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே செல்வத்துக்கு இது கனவுல பார்த்த மாதிரி தெரியுது. அந்த 2 உருவங்களும் காத்துல கலந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ செல்வம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் கியர் போட்டிருக்காரு. வண்டி எந்த தடங்களும் இல்லாம ஸ்மூத்தா மேல வந்திருக்கு. இப்போ அந்த வண்டி இன்ஜின்ல கேட்ட சத்தங்கள் எதுவுமே இல்லாம அமைதியா இருந்திருக்கு. இப்போ வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருந்திருக்கு. இப்போ செல்வம் மனசுக்குள்ளே கடவுளே என்னை காப்பாத்திட்டேன்னு நன்றி சொல்லிட்டு மறுபடி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டு அந்த ஊரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அதிகாலை 6 மணிக்கெல்லாம் ஊருக்குள்ள போய் அந்த பெண்ணோட உடலை அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. அவர் அப்படி அந்த உடலை கொண்டு வந்ததும் ஊர்க்காரங்கெல்லாம் கூடிடுறாங்க. இப்போ ஆம்புலன்ஸை எடுத்துக்கிட்டு சென்னையை நோக்கி வந்துடுறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு செல்வம் இரவு நேரத்துல தனியா போறத தவிர்த்துறாரு. அந்த மாதிரி நேரங்கள்ல ஹெல்ப்பரோட துணையோட தான் போறாரு. செய்ய வேண்டிய சடங்குகளை முறைப்படி செஞ்சுட்டு தான் டெட் பாடியை எடுக்கிறாரு. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.